டீனேஜ் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் குண்டாயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணங்களா இருக்கு சார்? அது டீனேஜ் வரும்போது பெண்களுக்கு வந்து 2 ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது உடம்புல புரோட்டீன்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி, தசைகளை எல்லாம் வலுப்படுத்தி, இடுப்பை எல்லாம் வலுப்படுத்தி பிள்ளை பெக்கிறதுக்கு தயாராகும். அதனால தான் அவங்க உடம்பு அந்த ஆணை பொறுத்தவரை டெஸ்டோஸ்டிரான் மாத்திரம் அவனுக்கு வேற எதுவும் இல்லை. டெஸ்டோஸ்டிரான்ல என்ன ஆகுதுன்னா நல்ல ஆண்மைக்கு விந்துக்கள் உயிரணுக்கள் உருவாகும். அவனும் கவர்ச்சி ஆகிறான், இவனும் கவர்ச்சி ஆகிறான். அப்பதான் ஈர்ப்பு வரும், அப்பதான் செக்ஸ் வச்சுக்க முடியும், அப்பதான் மனித எண்ணம் நீடிக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையில் வருது. இது வந்து மிருகங்களுக்கும். FT ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? உடல் பருமன் வந்து சில பேர் இந்த மாதிரி அவங்க அம்மா வழியிலயோ அப்பா வழியிலயோ இருக்கிறனால அவங்க பாடி கண்டிஷன் வந்து மாறுது. சில பேர் வந்து அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து நார்மலா தான் இருக்காங்க. எனக்கு வந்து என்னோட ஜீனோ என்னோட எதுவுமே எனக்கு இல்லை, ஆனாலும் நான் திடீர்னு குண்டாயிருக்கேன். சில பொண்ணுங்க வந்து இப்போ ஒரு டீனேஜ் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் குண்டாயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணங்களா இருக்கு சார்? அது டீனேஜ் வரும்போது பெண்களுக்கு வந்து 2 ஹார்மோன் சுரக்கும். அது ஒன்றும் அது இருக்காது. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் சுரக்கும். ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சி ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தி ஆகுது. அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வர ஆரம்பிக்குது. அதுதான் பூப்பெய்தராங்கிறது. அந்த ஹார்மோன் சுரக்கும் போது உடம்புல புரோட்டீன்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி, தசைகளை எல்லாம் வலுப்படுத்தி, இடுப்பை எல்லாம் வலுப்படுத்தி பிள்ளை பெக்கிறதுக்கு தயாராக்குது. அதனால தான் அவங்க உடம்பு அந்த அந்த பூப்பெய்தன உடனே ஒரு பூரிப்பு, உடம்புல கொழுப்பு அதிகமாக சேரும். பெண்களுக்கு வந்து தோலுக்கு அடியில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அது அதிகமாக சேரும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ அதிகமாக சேர்றதுனால தான் பெண்களுக்கு வந்து ஆணை விட ஒரு மினுமினுப்பு ஜாஸ்தி தோல்ல. அதெல்லாம் வந்து பெண்களுக்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு அது ஹார்மோனல் சேஞ்ச். ஆணை பொறுத்தவரை டெஸ்டோஸ்டிரான் மாத்திரம் தான், அவனுக்கு வேற எதுவும் இல்லை. டெஸ்டோஸ்டிரான்ல என்ன ஆகுதுன்னா நல்ல ஆண்மைக்கு விந்துக்கள் உயிரணுக்கள் உருவாக ஆரம்பிக்குது, விந்து உருவாக ஆரம்பிக்குது. டெஸ்டிஸ் மாத்திரம், விதைப்பை மாத்திரம் நல்லா வளர்ச்சி அடையுது, மீசை வளருது, தாடி வளருது. இதெல்லாம் அதுதான் அடையாளம். பெண்ணுக்கு வந்து மார்புகள் பெருசாகுது, மாத விலக்கு உண்டாகுது. இதெல்லாம் தான் அதில் வர்ற வித்தியாசம். அவனும் கவர்ச்சி ஆகிறான், இவனும் கவர்ச்சி ஆகிறான். அப்பதான் ஈர்ப்பு வரும், அப்பதான் செக்ஸ் வச்சுக்க முடியும், அப்பதான் மனித எண்ணம் நீடிக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையில் வருது. இது வந்து மிருகங்களுக்கும் உண்டு. கண்ணுக்குட்டியா இருக்கும்போது ஒரு அது பசுமாடா வரும்போது ஒரு ஆண்மானுக்கும் பெண்மானுக்கும் பாத்தீங்கன்னா, பெண்மானுக்கும் கொம்பு கிடையாது, ஆண்மானுக்கு தான் கொம்பு இருக்கும். ஆண்மா அது மிருகங்கள் எல்லாத்திலயுமே ஆண் தான் அழகு. ஆண் யானைக்கு தான் தந்தம், ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி. புலியில இந்த வித்தியாசம்லாம் பெருசா இருக்காது. பொதுவா பாத்தீங்கன்னா அப்ப மிருக இனங்கள்லயே வந்து ஆண் தான் அழகா இருக்கும், மனித இனத்துலதான் பெண் அழகா இருக்கு. அதை மாத்தி விட்டணும். அதனால அந்த அழகுக்கு தேவையானது வந்து ஒரு 3 வகையான ஹார்மோன் வருது. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன், ப்ரோலாக்டின். இது 3 வந்து பெண்ணை வந்து அழகு அந்த குழந்தை பெக்கிறதுக்கு தயாராக்குது. அந்த நேரத்துல அவன் வந்து கவர்ச்சியா இருக்கணும், அவருடைய உடம்பு அந்த குழந்தைய தாங்கிறதுக்கும் பிரசவ வேதனையை தாங்கிறதுக்கும் தயாராக்கிறதுக்கு அவளுக்கு தேவையான சக்திகளை எல்லாம் கொடுக்கறதுனால தான் அந்த நேரத்தில் அவள் கொஞ்சம் உடம்பு பெருக்கிறா. பிரசவம் ஆனதுக்கு பிறகு அந்த சில பயிற்சிகள்லாம் பண்ணால் அது வந்த தங்கின கொழுப்பு அப்படியே தங்கி போடும். அதனால தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு பயப்படும். இதுலயுமே நீங்க சொன்னீங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படி சொன்னீங்க. சில பொண்ணுங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தாலுமே நான் வந்து ஃபிட்டா இருக்க மாட்டேன், என்னோட பாடி ஷேப் வந்து மாறிடும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டு அந்த காலத்துல காஸ்மெட்டாலஜிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சரியா போச்சு. இன்னைக்கு என்னன்னாக்கா எனக்கு நேரம் இல்லைங்கிற அளவுக்கு. ஆமா சார், இன்னைக்கு எந்த அளவுக்கு பெரியார் என்ன சொன்னாருன்னா, நீ ஏன் பிள்ளைய தாங்கிக்கிட்டு இருக்க 1930 நீ ஏன் பிள்ளைய தாங்குற, பிள்ளைய எடுத்து வெளியில வச்சிரு, அது ஏதாவது ஒரு டியூப்ல போட்டு வச்சு அதை வேணுங்கிற சத்தெல்லாம் கொடுத்தா குழந்தை வெளியே கூட வளரும் அப்படின்னாரு. இந்த கான்செப்ட் அது ஒன்றும் ஐரோப்பியர்கள் திங்க் பண்ணவே இல்லை. இதை கேள்விப்பட்டதுனால பெரியாருக்கு வந்து ஸ்வீடன்ல வந்து இவர் யார் அப்படி சொல்லி ஸ்வீடன்ல வந்து பெரியார் ஸ்வீடன் யூனிவர்சிட்டியில பெரியார் ஸ்டடீஸ்ன்னு ஒன்று தனியா வச்சாங்க. அதை முதல்ல அவர் தான் சொன்னார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருவுங்கிறது வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்கன்னா, முட்டையை வெளியே எடுத்து ஃபெர்டிலைஸ் பண்ணி உள்ள வச்சிடறாங்க.
குழந்தை என்னைக்கு பிறக்கணுமோ அந்த டேட்டை சொல்லிடுறாங்க, அன்னைக்கு வந்து குழந்தை எடுத்துருவோன்றாங்க. 10 மாசம் 8 மாசம் இல்லை, ஸ்கேன் பண்றாங்க, குழந்தை நல்லா வளர்ந்துச்சு எடுத்துடலாம். நம்ம அந்த அளவுக்கு மாறிட்டு வந்துருச்சு. இப்ப நம்ம சயின்ஸ் வளர வளர நிறைய விஷயங்கள் வளர்ந்துட்டாங்க சார் இருக்கு. இந்த உடல் வந்து என்னோட பாடி ஷேப் மாத்திரக்கு வந்து ஒரு எனக்கு திடீர்னு குண்டாயிட்டா அப்படின்னு நிறைய சைடு எஃபெக்டான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த உடம்பு கம்மியாகிறதுக்கு நான் எதுவுமே பண்ணாம நான் வீட்ல இருந்தே கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிறைய ஃபுட் எல்லாம் மாறி மாறி எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் சார்? இல்ல அதெல்லாம் வந்து நீங்க ஆலோசனை கேட்டுக்கணும். 10ஆம் வகுப்புல சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடுதல், புற்றுநோய் வருவாங்க. ஜங்க் ஃபுட்டு தான் உலகம் பூரா சாப்பிடும். ஆமா சார். அப்ப அத்தனை பேரும் புற்றுநோயில சாப்பிட்றாங்க. இது என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற இட்லி தோசை பூரிக்கு மரியாதை போச்சு, அதனால இந்த ஜங்க் ஃபுட் இந்த பீட்சா கிட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அவங்க கிளப்பி விடுறோம். அது வேற விஷயம். இது என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணுங்கிறது ஒரு டயட்டிஷியன் கிட்ட போய் நீங்க கேட்கணும். சில பேர் இந்த சியா சீஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து உடம்பு நிறைய டயட் இருக்கவங்க வந்து நான் பாக்குற சேனல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சியா சீஸ் வந்து நீங்க மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து எடுத்துக்கணும். இந்த ஆலிவெதர்ன்னு சொல்லுவாங்க, அந்த சியா சீஸ் பிளாக் கலர்ல இருக்கும்ல சார், குளிர்ச்சி தரணும்னு சொல்லுவாங்க. சோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாமா, உங்க உடம்புக்கு அது ஒர்க் பண்ணுதான் பாருங்க, அவ்வளவுதான். பட்னி கிடக்கிறதுல என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு தேவையான கலோரி கிடைக்கிறதா மயக்கம் போட்டு விடுவீங்க. ஆமா சார். அது ஒரு பிரபல நடிகை, முன்னாள் நடிகை, அவங்க வந்து அழகா இருந்தாங்க. ஒரு குழந்தை பெற்ற உடனே பயங்கரமா போனாங்க, இஷ்டத்துக்கு டயட்ல இருந்தாங்க. ஸ்டுடியோல வந்து மயக்கடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, டயட்டை வேணுங்கிற அளவுக்கு நீ சாப்பிடலன்னா இப்படிதான் ஆகும். அப்புறம் அந்த உடம்புடைய சதையெல்லாம் குறைக்கிறது லைப்போசெக்ஷன் ஒன்று வச்சாங்க. அந்த லைப்போசெக்ஷன் பண்ணதுல தான் மாட்டிட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள், ஸ்ரீவித்யா அவர்கள், இவங்க 2 பேரும் லைப்போசெக்ஷன் பண்ணிட்டு கோட்டி மாதிரி வந்தாங்க. 6 மாசம் தான். அதுக்கப்புறம் அதை விட டபுள் பங்கா மாறுங்க. அது அந்த லைப்போசெக்ஷன்ல நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்ததெல்லாம் ஸ்ரீவித்யாவுடைய மரணத்துக்கு அது ஒரு காரணமா இருந்தது. ஜெயலலிதா வந்து ஆரோக்கியம் கெட்டதுக்கு லைப்போசெக்ஷன் ஒரு காரணமா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பண்றது இல்லை. இப்போ நாங்கள் அட்வைஸே பண்றது. அதான் சார், இந்த மாதிரி நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்து சைடு எஃபெக்ட் ஆகிறதோட நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சில பேர் வந்து டயட்லயே வந்து இந்த நைட் ஃபுட்டு இல்லைன்னா மார்னிங் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்றாங்க. இப்போ வந்து 3 நேரமும் நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்தான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம். நைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூ வருமா சார்? நைட்டில் நீங்க படுக்கும் போது 6 மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்ய போறது பட்னி கிடக்கு போறோம். அதனால தான் காலையில் டிஃபனு, காலையில் உணவை வெள்ளைக்காரன் பிரேக்ஃபாஸ்ட்டு, பட்டினியை உடைக்கிற உணவு, அதை தான் அவன் சொன்னான். அதனால தான் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம நிறையா சாப்பிடுவோம், மத்தியானத்துலேயும் நிறையா சாப்பிடுவோம், ராத்திரிலையும். பட் இந்த ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் பூரா இரவு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க காலையில் வேலை பார்க்குறதுக்கு ஓடுறதுனால. நாங்கள் அமெரிக்காவில் நான் பயிற்சியில் இருந்தபோது காலையில் எனக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது. ஃப்ராங்க்னு இருக்கும், போர்க்கு பண்டிகரி, குலோப்ஜான் மாதிரி இருக்கும் இவ்வளோ பெருசு. அதை வந்து அந்த பார்பிக்யூ இதில் கம்பியில் குத்திட்டு அந்த ஹீட்டர் ஆன் பண்ணுவேன். 2 சுற்றிட்டு அதை எடுத்து கடிச்சிட்டு ஒரு டம்ளர் ஃப்ரூட் ஜூஸ் வேலைக்கு போடுவேன். 11 மணிக்கு ஒரு பிரேக் வரும். அந்த டைமில் மறுபடியும் அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம். மத்தியானம் லஞ்சில் தான் ஓரளவுக்கு சாப்பிடுவோம். நைட்டு தான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து வேணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த உலகத்தில் அந்த வாழ்க்கை. இங்கே நமக்கு வந்து காலையில் நிதானமாக சாப்பிட்டு நிதானமாக வேலைக்கு போகிறோம். உலகம் முழுவதுலேயும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். பனி பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அங்கே எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் 8 மணி, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். இங்கே தான் 10 மணி. அங்கே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க வந்து கடன்னு வேலை செய்வாங்க. அங்கே அந்த பருவ நிலையை வேற, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த உணவு பழக்கம். அங்கே நான் ஏறத்தாழ 2 வருஷம் அமெரிக்காவில் தொடர்ந்து இல்லைன்னாலும் விட்டு நான் 2 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். அப்போ நான் விருந்தினராக போகல, பயிற்சிக்காக போனேன். நான் ஹாஸ்டலில் தான் தங்கி என் சமையல் நான் தான் பண்ணிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு. அமெரிக்கா வாழ்க்கை என்னன்னு எனக்கு அங்கே தெரிஞ்சு. அங்கே போய் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமையல் பண்ணி நான் சாப்பிடல. நான் இங்கே காஃபி போடக்கூட எனக்கு தெரியாது. அங்கே போய் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சமையலை அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அதனால அந்த 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 சாப்பாடு வந்து அவங்க கரெக்டாக கலரி அந்த ஃப்ராங்கில் அந்த
பேப்பர் பேக்கில் இருக்கும். அதை எடுத்து பிரித்தோம்னா அந்த பேப்பர் பேக்கில் போட்டுருங்க இவ்வளோ கலோரி இருக்குது. அந்த கலோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கடையில் போய் இவ்வளோ கலரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து வாங்கிக்கலாம். குடிக்கிற தண்ணியில் எவ்வளோ கலரி இருக்குதுன்னு கொடுப்போம், மினரல் வாட்டர். அதை கூட நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். அவ்வளவு துல்லியமாக அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமாக அவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சாப்பாடு எல்லாமே ஒரு மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நான் போன போது அங்கே இருந்த சாப்பாடு வேறு. அவங்க ஊர் சாப்பாடு மலைப்பாம்பு சூப்புன்னு வச்சான், பச்சை குரங்கு இது சாப்ஸ். எப்படி திங்கிறதாங்க? நான் வெஜிடேரியன் ஆகிட்டோம். ஆளை விட்டு சாமி வேண்டாம். கோழி ஒரு நாள் வச்சாங்க, நம்ம தொடையெல்லாம் அவ்வளோ பெருசு இருக்காது, அவ்வளோ பெருசு இருக்கு. நான் கேட்டேன் என்ன நெருப்பு கோழி? ஒரு கோழி வந்து ஒரு வாரம் நான் திம்பேன். அந்த மாதிரி அங்கே அவங்க ஒவ்வொருத்தரும் ஆளுங்க ஆப்பிரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ பெல்ட் அவங்களுக்கு. அவங்க அப்படி சாப்பிட்டா தான் முடியும். அந்த சாப்பாடு நம்பால முடியாது. அங்கே போய் நான் அதை நம்ம உணவு தகுந்த மாதிரி ஆனால் அங்கே நிறைய கிடைச்சதை வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சுக்கிட்டேன். அதனால உணவு பழக்க வழக்கங்கிறது வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும், உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும். உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு கலோரி வேஸ்ட் ஆகாது. அவங்க வந்து அதனால தான் சாப்பிட்றதெல்லாம் அப்படியே தங்கி போகிறதுனால தான் ஊழச்சதை தொப்பை தொந்தி எல்லாம் உழுவுறதுக்கு காரணம் அதுதான். என்னைக்கு அந்த ரிமோட்டை ஒன்று கண்டுபிடிச்சா மாதிரி அவனால் வந்த சோம்பேறித்தனம் தானே. இல்லாட்டி அந்த சுவிட்ச் போடுறதுக்காக நம்ம எந்திரிச்சுக்கிட்டு இருப்போம், அதுவும் போச்சு. அதனால் நம்ம கம்ப்யூட்டர்லாம் 24 மணி நேரம் வேலை செய்கிறவங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 hour ஒர்க் பண்ண உடனே அந்த கம்ப்யூட்டர் ரூமில் ஒரு ரவுண்டு நடத்திட்டு போவோம். சாப்பிட்றத வந்து எப்படி சாப்பிடணும்னா 5-6 இட்லி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க காலையில் 6 மணி 8 மணிக்கு. ஒரு 9 மணிக்கு 2 இட்லி ஸ்பேஸ் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் அத்தனை போடாது. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த கலரி முடியும் போது அடுத்த ஃபில்லப் பண்ணுறீங்க. ஃபில்லப் பண்ண எனர்ஜி இருக்குது, ஓவர் ஸ்டோரேஜ் ஆகாமல் உங்கள் உடம்பு வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம். நடக்குமாங்கிறது தெரியாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டயட்டீஷியன்ஸ் கிட்ட போய் கேளுங்க. உங்கள் ஒர்க்கிங் மெத்தடுக்கு தகுந்த, உங்களுடைய வேலைக்கு இதுக்கு தகுந்த, பழுவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கலரி நீங்கள் சாப்பிட்லாம், என்ன உணவுகள் சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டயட்டீஷியன் பூராமே ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. டயபெட்டிஸுக்கு சொல்லுவாங்க 1/2 இட்லி 1 ஸ்பூன் சட்னி வச்சுக்கோங்க. சரி சர்க்கரைக்கு சரி, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுங்க? இதை வச்சு எப்படிமா உயிரோடு இருக்குது? வெள்ளைக்காரன் இதில் வந்து அரை பிரெட்டுனாக்கா இவ்வளோ பெருசு, அவனுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு இங்கே 1/2 இட்லி. இன்னும் இங்கே வந்து டயட் சிஸ்டம் வந்து சரியா பாருங்க. உண்மையை ஒத்துக்கணும். நம்ம டயட்டீஷியன்ஸ் வந்து ஐரோப்பிய இதில் படிக்கிறாங்க, அது நமக்கு புரியாது. நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் எவ்வளோ கலரி இருக்குது, எதை சாப்பிட்டா எத்தனை கலரி கிடைக்குங்கிறத வந்து இன்னைக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தெரியல. நம்ம இட்லி, தோசை, பூரி, உப்புமா, கிச்சடி இது போன்ற பொருள்கள்லாம் சாப்பிட்றது, மத்தியானத்தை வைக்கிற சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் பிரியாணி, பரோட்டா, இது போன்ற பொருள்கள் எல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பொருள்கள் எவ்வளோ கலோரி இருக்குதுங்கிறது கணக்கு போட்டு இது ஒன்று நமக்கு சொல்லலை. அது தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற டயட்டிஷியன்ஸ் நமக்கு வந்து ஒழுங்கான உணவு கட்டுப்பாடு செய்ய முடியும். ஓகே சார். ஸோ டயட்டுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரியாம டயட் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தப்பான பாடி கண்டிஷனுக்கு ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவா ஒரு முடிவெடுத்து டாக்டர் எல்லாமே கேட்டுட்டு டயட் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார்.